ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ERSK. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பஸ் மீட்டர் கேரளாவுக்கு தமிழ்நாடு டிராஃபிக் போர்டு ஸ்கின் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி நம்ம பஸ் மீட்டர் கேரளாவுக்குள்ள ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபைலில் தான் அனுப்பியிருக்கோம். ஸோ டவுன்லோடில் எந்த ப்ராப்ளம் நடக்காது. டவுன்லோட் பண்ணிவிட்டு இசட் அச்சீவர் ஆப்பு உங்கள் மொபைலில் ஏற்றிக்குவாங்க. ஏற்றிக்கிட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இசட் அச்சீவரில் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்தால் பஸ் ஒன்னு ஒன்று உண்டு. நான் டவுன்லோட்ஸ் நிறைய ஃபோல்டர் இருக்கனால அது காப்பி பண்ணி வேறு ஒரு இடத்துல போட்டிருக்கேன். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இப்போது உங்களுக்கு டவுன்லோட்ஸில் இந்த பஸ் ஒன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் எக்ஸ்ட்ராக்ட் டு ஆட்சி நேம்னு உண்டு. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு BSK 1 2 பஸ் ஸ்கின்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதை தான் இப்போ நம்ம பஸ் மீட்டர் கேரளாவில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த TNSTC BS4 இந்த ப்ளூ கலர் TNSTC உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செக் பாருங்கள். அதில் ஒரு பாஸ்வேர்டு இருந்தாலும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோடு எப்படி ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பஸ் மீட்டர் கேரளாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைடில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்கின்ஸ் உண்டு. ஸ்கின்ஸுக்கு பிளேயர் அண்ட் டிராஃபிக்னு கொடுத்துருப்பாங்க. டிராஃபிக் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ டிராஃபிக் தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராஃபிக் பஸ்ஸு அந்த உள்ள கேமுக்குள்ளே என்ன வண்டி ஓடுமோ அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. அதில் டிராஃபிக் K1 இருக்கா, அதுதான் பஸ்ஸுக்கானது. ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஆட் ஸ்கின் இங்கே சைடில் உண்டு. அது கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் நம்மளுக்கு அந்த இசட் அந்த ஆப் மாதிரி வரும். இப்போது நீங்கள் சேவ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அப்படி எடுங்க. அந்த ஃபோல்டர் தொடுங்க. ஃபோல்டர் தொட்டுட்டு நம்ம அனுப்பின ஸ்கின்னை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பஸ்ஸை ஆட் பண்ணோம். அண்ட் எஸ், நம்ம 2 பஸ் ஸ்கின்னையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மேப் கொடுங்க. நான் இந்த மேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. எஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. சரிங்க, நம்ம டே டைம் மாற்றிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம செஞ்ச அந்த TNSTC எல்லோ பஸ்ஸு. எப்படி செஞ்சுருக்கோம்னு பாருங்கள். ஜஸ்ட் இது இந்த மாதிரி நீங்களும் தனியாக செய்யணுன்னா எப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்து எப்படி செய்யணும்னு பார்த்து செய்யலாம். எவ்வளோ வண்டி நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இங்கே இந்த பஸ் வருது பாருங்கள். பஸ் வருது. உடனே அது போய் பிடிக்கலாம். ஓகேங்க, பிடிச்சாச்சு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம செகண்டாக செஞ்ச TNSTC ப்ளூ பஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் பஸ்ஸை ஸ்கின் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.